ஹாய் சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். இப்போ நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th வந்து 12th பார்த்தா ஸோ பொங்கல் லீவ் பண்ணால் முடிஞ்சிச்சு. எல்லாமே கண்டிப்பாக நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, நிறைய பேர் சும்மா லைட்டாக படிச்சிருப்பீங்க. பொங்கல் லீவை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருக்கட்டும், இனி வரப்போகிற நாட்களில் பார்த்தா நம்ம படிச்சிக்கலாம். ஓகேங்களா? என்ன சரி எத்தனை நாட்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். பிப்ரவரி மாதத்தில் வெறும் 28 நாள் இருக்குது. அதுலேயும் பார்த்தா ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் சனி ஞாயிறு லீவுன்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட அதுலேயும் உங்களுக்கு ஒரு 10 நாள் போயிடும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 20 நாள் இருக்குது. ஜனவரி மந்தில் ஒரு 10 நாள் இருக்குது. அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 30 நாள் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வெறும் 30 நாள் தான் இருக்குது. 10th மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே எண்டில் தான் மார்ச் எண்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்ப்பா. மற்றபடி 11th 12th மார்ச் 1 ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? 12th பொறுத்த வரைக்கும் மார்ச் 1 அண்ட் 11th பொறுத்த வரைக்கும் மார்ச் 2 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம் நடக்க போதுப்பா. ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்குமா டஃபாக இருக்குமான்னு சொல்லி பல பேருக்கு பல கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த வருஷம் வர லாஸ்ட் வருஷம் சொல்கிறாங்க. ஓகேவா? புக்கு போர்ஷன்ஸ் மாற்ற போகிறாங்க இல்லையா? ஸோ புக்கு போர்ஷன்ஸ் மாற்றுறதுனால உங்களுக்கு கஷ்டமாக கேட்டு முடிப்பாங்க. இந்த இயரை முடிச்சிடுவாங்க, புக்கை பேர் அடுத்த வருஷம் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. எப்பயுமே வேணால் எக்ஸாம் பண்ணால் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பண்ணால் ஈஸியாக கேட்டு தான் கொஸ்டின் பேர் மாற்றுவாங்க. ஓகேவா? அதை வச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு சில சப்ஜெக்டை தவிர. ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ், மேக்ஸு 10th 11th எடுத்திங்கன்னா ஸோ சயின்ஸ் சோசியலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யாருக்கு கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்டம். ஓகேவா? ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த கட் ஆஃப் அந்த பொறுத்து தான் அந்த காலேஜஸை முடிவு பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சென்டம் எடுக்கிறது ஒரு 95 சென்டம் எடுக்கிறது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? 2 மார்க் 3 மார்க் அப்புறம் 1 மார்க்கில் 1 மார்க் அதில் மட்டும் தான் ட்விஸ்ட் வைப்பாங்க தவிர மற்றபடி அந்த 72 90 இல்லை 80 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். எல்லாமே காமனாக ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? நீங்கள் படித்தா எல்லா கொஸ்டின் எக்ஸாமில் வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் படிக்கலிங்கன்னா எந்த கொஸ்டின் பேப்பரில் வராது. நீங்கள் படிச்சதே வராது. எக்ஸாமுக்கு கஷ்டமாக தெரியும். இதுதான் உங்களுக்கு மேட்ரு. ஓகே? மற்றபடி ஈஸியாக இருக்கும் டஃபாக இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே மேட்ரு கிடையாது. பட் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் கொஞ்சம் டஃபாக கேட்டிருந்தாங்க, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபாக கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன் 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும். பட் இந்த வருஷமானது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டைமும் நிறைய இருந்திருக்கு, நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஏன்னா ஆஃப் எக்ஸாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்குது, செகண்ட் டிவிஷன் இருக்குது, அடுத்து தேர்ட் டிவிஷன் பண்ணால் 10th மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். 11th 12th தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம ஈஸியாக படிச்சிக்கலாம். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும்ப்பா. ஸோ இந்த வருஷம் பப்ளிக் லெவலில் நம்ம சேனல் வந்து புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கலாம், என்னென்ன ஸ்டடி பிளான் போடலாம். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். எப்படிலாம் படிக்கலாம், எப்படி படித்தா எப்படி சென்டம் அடிக்கலாம், எப்படி படித்தா எப்படி ஆவரேஜ் மார்க்லாம் சொல்லி உங்களுக்கு 3 விதமாக சொல்ல போகிறேன். ஓகேவா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டம் அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? 100 out of 100 சென்டம் அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 80 to ஒரு 70+ எடுப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 60+. இந்த 3 கேட்டகரியில் தான் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பார்த்தா படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது. ஸ்கில் இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸில் திறமை இருக்கும், ஒருத்தருக்கு படிப்பில் திறமை இருக்கும், ஒருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த சென்டம் அடிக்காங்க தெரியுமா? இங்கே தான் அந்த ட்விஸ்ட் வைப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட் ஆஃபில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. 100 மார்க் எடுக்க மட்டும் தான். மற்றபடி இந்த 80 to 70 பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள். ஓகேவா? கம்பல்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் கூட அதில் ஒரு மார்க் 10 மார்க் போனால் கூட நீங்கள் 90+ உங்கள் மார்க் இருக்கும். அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 1 மார்க் அங்கங்கே கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணினா கூட உங்களுக்கு 80 மார்க் உங்கள் கையில் வந்துடும். ஓகேவா? இந்த 40 to 60 ரொம்ப ஈஸியாக வாங்கலாம். ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணால் சின்ன வயசுலேருந்தே ஒரு பேர் படிப்பு வந்து பேர் மண்டலே ஏறாமல் ஒரு மாதிரி இருப்பாங்க தெரியுமா? ஸோ அவங்களும் பண்ணால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் அது அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அவங்க படிக்கணும்னு நினச்சா கூட படிக்க முடியாது, மண்டேலையும் ஏறாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணால் 40 to 60 தான் எடுப்பீங்க. ஸோ அவங்களும் பண்ணால் நீங்கள் ஈஸியாக எடுத்தலாம். 10th பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ்லாம் நினச்சி பயப்படவே தேவை. இன்னும் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. 35 மார்க்ஸா? ஸோ 1 மார்க்கே பண்ணால் உங்களுக்கு 14 மார்க் வந்துடும். நம்ம 8 கிராஃப் ஜாமெட்ரி ஒரு 18 மார்க், டோட்டலாக 30 மார்க் உங்கள் கையிலே வந்துடும். மீது ஒரு 10 மார்க் எடுத்தால் நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாம். அதே போல் 11th 12th மேக்ஸுக்கு பார்த்தா உங்களுக்கு கிராஃப் ஜாமெட்ரி கிடையாது. பட் 5 மார்க்ஸ் நிறையா இருக்குது, 2 மார்க்ஸ் நிறையா இருக்குது. ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். 11th பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இண்டெக்ஸ்னு ப்ராபபிலிட்டி இருக்குது, மேட்ரிக்ஸ் இருக்குது. இதுலேயே பார்த்தா 3 5 மார்க் 15 மார்க் ஆச்சு, 1 மார்க் ஒரு 20 மார்க் ஆச்சு. எத்தனை ஆச்சு? இங்கேயும் 35 மார்க் பாஸ். அவ்வளோதான் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 12th அதே போல தான். ஏகப்பட்ட சாப்டர் இருக்குது. பாஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்பா. அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கான எல்லா A to Z எல்லாம் உங்களுக்கு கைடு மெட்டீரியல்ஸு இதெல்லாம் படிக்கணும். லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க? ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா? ஸோ நாளைலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு நாளைக்கு ஸ்கூல் போகிறீங்க. ஸோ விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். நம்மளுடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டி. ஸோ பாய். வீடியோ என் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.